லெக் பீஸில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நானே எதுவும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு நல்லா ஒரு ஃபன் எலமெண்ட்டாக இருக்கும் இந்த படம். பாருங்கள். இப்போ வந்துருக்கிற படத்தில் இந்த வீக் நல்லா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும், காமெடியாக இருக்கும். ஒரு 2 hours நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது படம். நீங்கள் பாருங்கள், உங்கள் ரிவ்யூ கொடுங்க, உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நிறைய இடத்த நல்லா சிரிக்கிறாங்க. டேரக்டர் சார் என்ன விருப்பப்பட்டாரோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. அது வரைக்கும் நாங்கள் ஓரளவுக்கு சப்போர்ட் வரும்னு நினைக்கிறோம். அனிருத் நடிச்சிருக்காரு, கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. சாங் தான் ப்ரோ பண்ணார். இல்லை ப்ரோ, சாங் அவர் பாடியிருக்காரு, அவ்வளோதான். அதான் ப்ரோ, ஒரு ஃபுல் ஃபன்னாக இருக்கும். ஒரு 2 hours நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் யோசிக்காமல், ஒரு எந்த ஒரு பெருசாக எதுவும் இல்லாமல் ஒரு ஃபன்னாக இருக்கும். கதை ஃபுல்லாக ஒரு ஃபன்னாக இருக்கும். நீங்கள் 2 hours மறந்து ஜாலியாக சிரிப்பீங்க, அவ்வளோதான். ப்ரோ அதான் ப்ரோ, ஒன்லைன் எதுவுமே இல்லை ப்ரோ, சிம்பிளாக ஃபுல்லாக காமெடியாக இருக்கும், அவ்வளோதான். ஸ்டோரி அதுதான் நீங்கள் பார்க்கணும் ப்ரோ. நம்ம நீங்கள் வேறு ஏதாவது வல்கண்டாக நினைப்பீங்க, அது மாதிரி இல்லை. அதை வச்சு தான் படம் போகும். படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா வந்து ஜாலியா பிடிச்சது அந்த 4 பேர் தான். 4 பேர் ஒரு கேரக்டர் அனிருத் சாங் பண்ணிருக்காங்க, அது நல்லா இருக்கு. வினித் சௌந்தரி என்ன பண்ணுவீங்க? பாட்டி படம் பாத்தீங்கன்னா படம் எப்படி இருக்கு? இல்லையா, நிறைய கேள்வி கேட்கலாம். ஆள் இல்லை, சரியான லெக் பீஸ் காமெடி. அதனால வந்து எனக்கு அது நல்ல கேரட், நல்ல காமெடி, நல்லா சிரிக்க வைக்கிறது. ஆனால் 2-3 சீனு வந்து ஒரு மாதிரி வந்து வேற யோகமும் 4 பேர் தான் காமெடி கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். குடும்பத்தோட பார்க்குற மாதிரி படம் நல்லா இருக்கா? ஃபேமிலியோட பார்க்கல, ஒரு அசிங்கம் கிடையாது, ஒரு இது கிடையாது. ஃபேமிலியோட குழந்தைங்க நல்லா ஊர் சிரிக்கும். நல்லா அந்த கொஞ்சம் நம்ம வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தால் கொஞ்சம் இதுவாக பார்க்கலாம். நான் சிரிப்பு கொஞ்சம் விடாதீங்க. கப்பிள்ஸ் கனெக்ட் ஆகும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் அந்த அர்த்தம் புரியணும். லெக் பீஸ்னு டைட்டில் வச்சிருக்காங்க, என்ன காரணம்? அதுக்கான டைட்டிலுக்கான காரணம் முழுக்க அவேர்னஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து படத்தோட சார்ந்த விஷயம் சொல்லத்தான் பார்க்குறேன். சோசியல் மெசேஜ் அந்த மாதிரி இருக்குது. அதுதான் மெயின். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன கரண்ட்டில் என்ன இஷ்யூ இருக்கோ அதை சொல்லியிருக்காங்க. அது பொலிட்டிக்கலாக விட தேவைப்படுற தேவையோட பிரச்சனை தான் இருக்குது. கப்பிள்ஸாக இருக்கிறதோ, மீட்டப்பாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும். காமெடி முழுக்க யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் ஆகும். நல்லபடியாக காமெடி அப்படி தான் படம் தான் காமெடி. கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா இப்போ கரண்ட்ல இருந்து எந்த காமெடி படமும் இல்லை. படம் தான் கரெக்டாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கரம், செகண்ட் ஹாஃப் இன்னும் பயங்கரம். உங்களுக்கு இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் இந்த காமெடி வந்து நீங்கள் பாருங்க. ஜனரஞ்சகமான படம் வந்துட்டு. தேங்க்யூ. கதை நல்லா தான், ஒரு போர் அடிக்காமல் போகும். ஆக்சுவலாக வந்துட்டு ஜாலியாக போகும், போர் அடிக்காமல் போகும். எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு எண்டு வரைக்கும் ஜாலியாக இருந்தது வந்துட்டு படம் வந்துட்டு. இவங்க 4 பேர் ஹீரோ 4 பேர் வந்துட்டு ரவிமரியா சார்கிட்ட மாட்டுவாங்க. அவங்க ட்ராக் வந்து எல்லாமே காமெடியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு வந்துட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு இவங்க ஒரு பழைய 80s கெட்டப்லாம் போடுவாங்க. 4 பேருமே வந்து 4 ஹீரோவும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரவிமரியா சார் போர்ஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக வந்து காமெடியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு வந்துட்டு. மியூசிக் நல்லா இருக்குது. 2 பாட்டுமே நல்லா இருக்குது வந்துட்டு. எல்லாருமே பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். விரசம் இல்லாமல் நல்ல ஒரு காமெடி ஜானராக நல்ல படமாக இருக்குது வந்துட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு லெக் பீஸ் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படத்தில் ஒரு விஷயம் நடக்கும் வந்துட்டு. அதுதான் முக்கியமான காரணம். படத்துக்கு டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு. தேங்க்யூ.